ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இனிமேல் 500 மதிப்பெண்களுக்கு பதிலாக 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. எதனால இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, இதற்கான காரணங்கள் என்ன, அந்த காரணத்திற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாக இப்ப இருக்க நடைமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என 5 பாடங்களுக்கு நம்ம தேர்வு எழுதுவோம். 5 பாடங்களுக்கும் 500 மதிப்பெண்கள் அப்படின்றுதான் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. தலா 100 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 500 மதிப்பெண்கள் என்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 2006ஆம் ஆண்டு கட்டாயம் தமிழ் படிக்கும் சட்டத்தை அப்போதைய திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் மொழி அல்லாமல் பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படிக்காமலேயே உயர்கல்விக்கு சென்று விடுகிறார்கள் என்ற புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தமிழ் மொழி தொடர்பாக எந்தவித பொது அறிவும் இல்லாத நிலை ஏற்பட்டது. எனவே 10ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் தேர்வு எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழை தாய்மொழியாக இல்லாத மாணவர்கள் தங்கள் மொழி பாடத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பியதால் பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் அவர்களது மொழி பாடத்தை தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆகிய பாடங்களை தொடர்ந்து 4வது விருப்ப பாடமாக படிக்கலாம் என்றும், ஆனால் அதில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் தேர்ச்சிக்கு கணக்கில் கொள்ளப்படாது என்றும் அரசாணை வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து தங்களது மொழிக்கான தேர்வில் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்து கொள்ளப்படாதது அவமதிப்பதாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் சிறுபான்மை சமுதாய அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன. அந்த வழக்கில் விருப்ப பாடத்திற்கும் மதிப்பெண்கள் வழங்கி தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்களை நிர்ணயம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறார். அதில் 4வது விருப்ப பாடமாக இடம்பெறும் தமிழ் அல்லாத பிற மொழி பாடங்களுக்கு 35 மதிப்பெண்கள் தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்கள் என்றும், இந்த மதிப்பெண் இனி தேர்ச்சிக்குரிய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா அடுத்த கல்வியாண்டில் 2024-2025ஆம் ஆண்டிலிருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதன் மூலம் தமிழ் அல்லாத பிற மொழி பாடத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து ஒட்டு மொத்தமாக 6 பாடங்கள் 600 மதிப்பெண்கள் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. மற்ற மாணவர்களுக்கு வழக்கம் போல் 5 பாடங்கள் 500 மதிப்பெண்கள் என்ற நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.